ஃப்ரம் பாலா. ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. இந்திய கிரிக்கெட்ல சம்பவங்கள் நடக்கலாம் போர் அடிக்குங்க. என்ன நீங்க சொல்லுங்க. திடீர்னு விராட் கோலி தூக்கிட்டு ரோஹித் சர்மா கேப்டனா போடுறது. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அனில் கும்ப்ளே வந்து என்ன ஆச்சு அனில் கும்ப்ளே வாட் இஸ் த ப்ராப்ளம், உங்களோட கோச்சா யாரும் மதிக்கலையாம என்ன ஆச்சு அப்படிங்கிறது. இந்த மாதிரி எப்பயாவது தான் சம்பவம் வராது. எப்பவுமே சம்பவம் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் இல்லையா? இந்த வகையில பார்க்கும்பொழுது கம்பீர் அவர்கள் இன்னைக்கு கோச்சா உள்ள வந்த உடனே முதல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹார்திக் பாண்டியாவை T20 கேப்டனா என்னால ஏத்துக்க முடியாதுங்க. ஏன் 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 ஏத்துக்க முடியாது அப்படின்லாம் கேட்ட உடனே காரணம் இருக்குது, சொல்றேன் இருங்க. அதாவது இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்கெல்லாம் எடுத்துக்கோங்க. ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. விராட் கோலி ரொம்ப லீனா அப்படியே செம்ம இதுவா ஜிம் பாடியா இருக்கிறாங்க. ரோஹித் சர்மா அந்த மாதிரிலாம் இல்லை. சாதாரணமா 2010-8 கிரிக்கெட் ஆடினவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் இருக்கிறாரு அவரு. ஆனாலும் இவங்க இருவருக்குமே இருக்க ஒரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, எந்த இடத்துலையுமே வந்துட்டு எனக்கு முடியல, உடம்பு சரியில்லை, எனக்கு ரெஸ்ட் வேணும், கை காலில் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்ஜுரி ப்ரோனா இவங்க இருந்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி கூடிய கிரிக்கெட் கிரேட்ஸ் நிறைய பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஜுரி அதிகமாக வந்து அவங்க மிகப்பெரிய அந்த கேப்டன்சி லீவ் எடுக்கிற மாதிரி வாய்ப்பு வந்ததே கிடையாது. அந்த வகையில் பார்க்கும்போது தோனி, கோலி, ரோஹித் இவங்க 3 பேர்கிட்ட இருந்த அந்த விஷயத்தை நம்ம பாராட்டணும். அந்த விஷயம் ஹார்திக் பாண்டியா கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட். இது கௌதம் கம்பீர் மீட்டிங்ல எப்படி சொன்னார்ன்றது எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொன்னது இதுதான். எனக்கு வந்து எஸ்கேஒய் தான் கேப்டன் சொல்லி கம்பீர் வந்து எங்கேயுமே சொல்லலையாமா. எஸ்கேஒய் அடுத்த ஆப்ஷனா கொடுக்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காராம். ஆனா ஹார்திக் பாண்டியா வேண்டாம் அப்படிங்கிறது அவரு பாயிண்டா இருந்திருக்காராம். காரணம் ஹார்திக் பாண்டியா கண்டினியூஸா இன்ஜுரி இருக்கிறதாமா. இது கரெக்டான முடிவா இல்லையாங்கிறத இப்போ நீங்க சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எதுக்கு ஹார்திக் பாண்டியாவை வந்து கம்பீர் வந்து புறக்கணிக்கிறாரு. ஏன்னா ஹார்திக் பாண்டியா தான் ரோஹித் சர்மா T20 கேப்டனாகிறதாக முடிவு பண்ணி தான் அவரை வந்துட்டு கேப்டன் பண்ண வைக்க ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு சீரீஸ்லையும். ஆனா ஏன் வந்து அவர் வந்து இன்னைக்கு கண்டினியூ பண்ணல, இந்த சீரீஸ்ல ஏன் அவரை வந்து டீம்ல வச்சும் அவரை கேப்டனா வைக்காம இருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுதி இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கால இந்தியாவுடைய ஸ்குவாடை வச்சு T20 பதில் இதுதான். ஸோ ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒருத்தர் வந்து கேப்டனா இருக்கணும் அப்படின்னா அவருக்கு திடீர்னு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுருக்கு, நாளைக்கு திடீர்னு சீரீஸ் வர மாட்டேங்கிறாருங்க, ஒரு 6 மாசமோ 3 மாசம் காணாம போயிறாரு அப்படிங்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு கேப்டன் வேண்டான்னு கம்பீர் சொல்றதுல 100% நான் ஒத்துக்கிறேன். இது நியாயமா உங்களுக்கு படுதா இல்லையா நீங்க சொல்லுங்க. இன்ஜுரி இருக்கக்கூடிய ஒரு ஆளை நான் ஏன் கேப்டனா வச்சுக்கணும்? ஒரு 6 வருஷம் எனக்கு வேணும், ஒரு 5 வருஷம் எனக்கு ஒரு கேப்டனா வேணும்னு நான் நினைக்கிறேன். இது எப்போ பாரு இந்த மாதிரி இன்ஜுரியிலேயே இருக்கிறாரு, அப்புறம் எதுக்கு எனக்கு வேண்டாம், எனக்கு நான் கண்டினியூஸாக இருக்கிற ஒரு ஆளை நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப ஃபிட்டான வேற ஆளை நான் வச்சுக்கிறேன் அப்படின்றது ஃபேர் இனஃப், நியாயமான ஒரு விஷயம் தான் அவர் சொல்றது. ஸோ இதுதான் வந்து இந்த விஷயத்தில் இங்கே நடந்துக்குது. அப்போ அடுத்த வாய்ப்பு யாரு கொடுக்கலாம்னு யோசிக்கும் போது எஸ்கேஒய் வந்து பற்றுக்கிறாராமா. எஸ்கேஒய் எப்படிங்க அப்படின்னா ஓகே ரைட்டு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தான் எஸ்கேஒய் இன்னைக்கு புஷ் ஆகி உள்ள வந்திருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க, இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த லாங்கா போறதுக்கு நீங்க ஏங்க ஒரு 24-23 வயசுல இருக்கக்கூடிய சுப்மன் கில்லுமே ஒரு ஆளை கேப்டனா போடக்கூடாது? 20s இருக்கிற ஆளுங்க பாருங்க சார், அப்பதான் சார் லாங்கா போக முடியும் அப்படின்றாங்க நிறைய பேர். நீங்க லாங்கா ஒரு கேப்டனை போக விட்டுருவீங்களா? முதல்ல வரப்போற ICC டிராஃபி என்னது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பா? ஓ அதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் டிராஃபியா? ஓகே, அப்ப சாம்பியன்ஸ் டிராஃபி அதுக்கு அடுத்து மேபி வேணா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கொடுக்கலாம். 2 ICC டோர்னமெண்ட்டையும் கண்டினியூஸா விளையாடி ஒரு கேப்டன் அடிக்கிறாங்க, மாத்திருந்தோங்க. இஸ் நாட் ஃபிட், இஸ் நாட் பெஸ்ட், இஸ் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவீங்களா மாட்டீங்களா? நீங்க யாரும் இங்க வந்து இந்த லாங்கா வெட்டி கொடுத்து தயவு செஞ்சு பேசாதீங்க. 7 வருஷம் 8 வருஷம் ஒரு கேப்டனை விட்டு வைக்கிற கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் வந்து அப்ப கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களாம் தான் வந்துட்டு ஒரு கேப்டன் கொடுப்போம்பா, என்னதான் கோவம் வந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிம்பாங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இவர் இல்லையா அவரை மாத்து, அவர் இல்லையா இவரை மாத்து, கேப்டனை மாத்தினா கப்பு வந்து போற மாதிரி. ஒரு கேப்டனும் ஒருத்தரை விட்டீங்கன்னா அவரை நம்பி முதல்ல விடணும். ரோஹித் சர்மா மட்டும் இப்போ இந்த 2024 T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி T20 கேப்டனா இல்லாம மாத்திருந்தீங்கன்னா ஒருவேளை கப் அடிக்காம போயிருந்தா என்ன நடந்து யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ரிக்ரூட் பண்ணிருப்பீங்க எல்லாரும். கப் அடிச்சா வேணா மரியாதையா வச்சுப்பீங்க 4 வருஷம். 36, 34, 5 வயசுல இருக்கிற கேப்டனா போட்டாலும் பிரச்சனையே இல்லைம்பே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லைம்பே. ஸோ அவருக்கு ஏஜும் இருக்குது, அவர் வந்து கண்டிப்பா கேப்டன்சியை தொடர்ந்து பண்ணட்டும். T20 வேர்ல்டு கப்புக்கு அவர் எப்படி போறாருன்றத நல்லா கேப்டன்சி பண்றாரா இல்லையான்றத வச்சு முடிவு பண்ணி. ஸோ இதுதான் வந்து இந்த ஹார்திக் பாண்டியா மேட்டரா நடந்த சம்பவம். இந்த மாதிரி அடுத்த சம்பவத்தை பத்தி அடுத்த வீடியோல பேசுவோம். ODI என்ன நடந்துச்சு, KL ராகுலை பத்தி ஒரு வீடியோ அடுத்து வருது.